ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோடு நான் பார்க்க போகிற படம் 2016 ஒரு அமெரிக்கன் ஹாரர் த்ரில்லர் படமாக வெளியான டோன்ட் பிரீத். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கண்ணு தெரியாத நபர் தானே, இவங்கிட்ட நம்ம சமாளித்து பணத்தை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பணம் நிறைய ஒருத்தர் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கண்ணு தெரியாத மனுஷனுடைய வீட்டில் இறங்குற 3 திருட்டு பசங்க. இவங்க 3 பேரும் இறங்கினதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோயினுடைய பேர் ராக்கி. இவங்களுக்கு அலெக்ஸ், மணி அப்படின்னு சொல்லி 2 ஃப்ரெண்டு, 3 பேருமே பேசிக்காக திருட்டு பசங்க. இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளே இல்லாமல் ஒரு வீடாக பார்த்து, அது கொஞ்சம் நல்லா பணக்கார வீடாக பார்த்து உள்ளே உடச்சி இறங்க வேண்டியது, அந்த வீட்டில் இருக்கிற வேல்யூபிளான காஸ்ட்லியான ஐட்டத்தை எல்லாத்தையும் திருடிட வேண்டியது. திருடிட்டு வந்து இவங்களுக்கு இந்த பொருளை கொடுத்து பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு ஒரு கையாள் ஒருத்தன் இருக்கான். அவன்கிட்ட தான் எப்பயுமே திருடின பொருள் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆனால் அவன் உதாரணத்துக்கு ஒரு 2000 ரூபா மதிப்பு இருக்கிற ஏதோ ஒரு வாட்ச் மாதிரி ஒரு காஸ்ட்லியான திங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் அதுக்கு வெறும் $40 $50 தான் திருப்பி கொடுக்குறான். இதை எப்பயுமே இந்த கைமாத்திர வேலையை இந்த குரூப்பில் மணிங்கிற அந்த நபர் தான் பார்க்குறாரு. அவர் கேட்குறாரு அந்த கைமாத்திர ஆள்கிட்ட, யோ நாங்கள் உயிரை பணைய வச்சு பல இடத்துல போலீஸில் மாட்டிக்கூடாதுன்னு எவ்வளோ ரிஸ்க் எடுத்து திருடிட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் இவ்வளவு கம்மியான விலைக்கு அந்த பொருளை கைமாற்றி விட்றியே, மனசாட்சி இருக்காயா அவனுக்கு அப்படின்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இங்கே பாரு, இந்த பொருளை இது திருட்டு பொருள், வெளியே விற்கிறதுல எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். வேணா ஒன்று பண்ண, உன்னை எவன் பொருளை திருடி கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொன்னது, அதனால தானே உனக்கு காசு கம்மியாக இருக்குங்கிற அந்த பிரச்சனையே வருது. நீ பேசாட்டு காசையே திருடிட்டானா, நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த ஏரியாவில் நார்மன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மிமேன், ஆனால் கண்ணு தெரியாத மனுஷன். அந்த ஆளுக்கு யாருமே கிடையாது, வீட்டில் தனியாக தான் இருப்பான். அவன்கிட்ட ஒரே ஒரு நாய் மட்டும்தான் இருக்குது. அவன் வீட்டில் ஆக்சுவலி அவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால், அந்த பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணது ஒரு பணக்கார குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் தான். அவர் கடைசியில் ஒரு கேஸ் செட்டில்மெண்ட்டில் அந்த கண்ணு தெரியாத நபருக்கு $3 லட்சம் பணம் கொடுத்துருக்காரு. அந்த பணம் அவன் வீட்டில் தான் இருக்கும் உள்ள. நீயே அவனுக்கு கண்ணு வேறு தெரியாது, ரொம்ப ஈஸியாக தட்டிடலாம் பணத்தை. நீ அவன் வீட்டில் உடச்சி இறங்குனீங்க அப்படின்னா அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பொருளை எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டு கடைசியில் கம்மியான விலைங்கிற அந்த பஞ்சாயத்தே உனக்கு தேவையில்லை, லைஃப் டைம் அப்படியே கம்முன்னு செட்டில் ஆகிடலாம், நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல போக இது ரொம்ப நல்ல ஐடியாவாக படுது நம்ம மணிக்கு. இப்போது இந்த மணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த கூட இருக்க 2 பேர், யார் ஹீரோயினும் சரி அந்த அலெக்ஸுங்கிற அந்த நபரையும் சரி, 2 பேரையும் என்ன சொல்கிறீங்க, ஒரே தடவை இதை அடிச்சிட்டோம் அப்படின்னா இதுவே நம்ம பண்ணுற கடைசி திருட்டாக இருக்கட்டும், நம்ம மட்டுக்கு ஜம்முன்னு செட்டில் ஆகிடலாம் லைஃபே அப்படின்னு சொல்லி ஒத்துக்க வைக்கிறாரு. கடைசியாக இவங்க இந்த வீட்டை உடச்சி இறங்குறதுக்கு முன்னாடி இந்த கண்ணு தெரியாத நபர் எப்போ போகிறாரு, எப்போ வர்றாரு, இவரை தவிர அந்த வீட்டுக்கு வேறு யாராவது வந்து போகிறாங்களா அப்படிங்கிற அவ்வளோ விஷயத்தையும் முதல்ல டீட்டெயிலாக நோட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அன்னைக்கு நைட்டு இவங்க அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க. உள்ளே இறங்குற இவங்களுக்கு அந்த தருணத்தில் நம்ம லைஃபே தலைகீழ மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியாது. உள்ளே இறங்கின எல்லாத்துக்கும் கடைசியாக என்ன நடந்தது, இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டரான ஃபெடே அல்வாரிஸுடைய காட்சி அமைப்புகள். இந்த படத்தில் ஒரு சீனும் சீட்டட் சீன் தான் வச்சுக்கோங்களேன். ஒரு சீன் கண்ணை கொஞ்சம் அப்படி நகட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சீனை மிஸ் பண்ணிவிடுவீங்க. அவ்வளவு சூப்பரான படத்துடைய காட்சி அமைப்புகள். ஒரு சீனும், அதுவும் குறிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே 3 பேர் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சீட்டுடைய நுனியில் உட்காந்து படம் பார்ப்போம். அந்தளவுக்கு பரபரப்பான செம்மையான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் இது. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, பெட்ரோவுடைய சினிமோட்டோகிராஃபி. செம்மையான ஒரு சினிமோட்டோகிராஃபி, ரொம்ப சேலஞ்சிங்கான சினிமோட்டோகிராஃபியும் கூட. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 3 விஷயம் சொல்லலாம். ஒன்று, இந்த படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் சீனு ஒரு ட்ரான் ஷாட்டாக இருந்து அப்படி கேப்சர் பண்ணப்பட்டிருக்கும். கடைசியாக வேற ஒரு விஷயமாக அது கன்வெர்ட் ஆகும், அந்த ஷாட்டை மாற்றுவாங்க. அதே மாதிரியே இந்த வீட்டுக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் உள்ளே நடக்கிற அந்த காட்சி அமைப்புகள்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் அந்தளவுக்கு அற்புதமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா இவங்க உடச்சி உள்ளே இறங்கிடுவாங்க. இறங்கின உடனே அப்போ அந்த வயசான நபர் தூங்கிட்டு இருப்பார் பெட்டில். அந்த டைமில் சத்தம் இல்லாமல் வந்த வேலையை முடிச்சுட்டு கம்முன்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க பணத்தை எடுக்கிறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே இறங்குறாங்க. அந்த பணம் எந்த ரூமில் இருக்கும்னு சொல்லி ரூமாக தேடுவாங்க. போய் ஒருத்தர் ஒரு ரூமுக்குள்ளே போய் தேடுவாங்க. ஒருத்தர் பின்னாடியுமே கேமரா ட்ராவல் ஆகி போகும். அது ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று இருக்குது, செம்மையாக ஹேண்டில் பண்ணியிருப்பார் பெட்ரோ. அதே மாதிரியே ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நம்ம இந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படிங்கிற நிலைமை இவங்களுக்கு, இவங்களை தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற நிலைமை அந்த வயசானவருக்கு. இந்த போராட்டத்தில் ஒரு சீன் ஒன்று போகும், கம்ப்ளீட்டாக வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டு, அதெல்லாம் பரபரப்புடைய உச்சம்னு சொல்லலாம். அவ்வளவு சூப்பராக கேப்சர் பண்ணப்பட்ட ஒரு ஷாட் இது. படம் பாருங்க, நிச்சயமாக ரொம்பவே ரசிப்பீங்க அந்த குறிப்பிட்ட சீனை.
படத்தில் மூணாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த படமே குறிப்பிட்ட ஒரு 4 பேருடைய மேலே தான் கதையை டிராவல் ஆகிற மாதிரி கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. ஒன்று அந்த பிளைண்ட் மேனாக வர்ற அந்த நார்மன்கிற அந்த கதாபாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம ராக்கி, அலெக்ஸ், மணி, இந்த 3 பேர். இவங்க 4 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் எப்படி எப்படி தப்பிக்கிறாங்கிற அந்த விஷயம் தான் படத்துடைய மொத்த கதைக்கிழமை. இதில் அந்த கண்ணு தெரியாத நபராக ப்ளே பண்ண ஸ்டீஃபன் லேங்குடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இந்த படத்தில் அந்த ராக்கிங்கிற கதாநாயகியுடைய அந்த ரோலை ஏற்று நடித்த ஜேன் லெவியுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் செம்மையாக இருக்கும். இவங்க 2 பேரும் கிளைமேக்ஸ் வரைக்கும் முட்டு கொடுத்து நடிச்சிருப்பாங்க. செம்மையாக இருக்கும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த பரபரப்புங்கிற விஷயத்தை நமக்குள்ள கடத்தினதே. அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல்ட் கான்டென்ட் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற காலை நீங்களே எடுத்துக்கங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் சப்டைட்டிலோட அவைலபிளாக இருக்குது, பார்த்து ரசியுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.